Taste the Daily. பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ பார்த்தா இப்போ இவன் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி. இப்போ தான் அந்த மாதிரி அநியாயமெல்லாம் நடக்குது. அதுக்கு முந்தியெல்லாம் அவ்வளவுக்கு இல்லை. இப்போ ரொம்ப அநியாயம் ஜாஸ்தி நடக்குது. இப்போ அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட பரவாயில்ல சார். தூக்கு தண்டனை கொடுத்தா கூட பரவாயில்ல. அவங்களெல்லாம் வைக்கவே கூடாது. அவங்களாம் தண்டனை அனுபவிக்கிறதோட உடனே அவங்க செத்து போயிடணும். மனசு கஷ்டமானது நாங்கள் தினமும் இப்போ கூட அதை தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு இதுவும் வந்து அடித்து கொள்றதுங்கிறது ரொம்ப தப்புண்ணே. எங்களையும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. எங்களால் கேள்வி கேட்க முடியல. மற்ற மக்களாச்சும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தைரியமாக கேள்வி கேளுங்க. போலீஸ்காரங்க வந்து நம்ம எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் திட்டினோன்னே கேவலமாக தான் திட்டி ஆகணும் அவங்களெல்லாம். இதுக்கு மேலே என்னென்ன பணம் இருக்கிறவங்க பணம் வச்சுட்டு அவங்க என்னென்னோ பணம் தானே செய்வாங்க. பணம் இல்லை தான். ஆமாம், அதெல்லாம் இருக்கிறது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பணம் அதிகாரம் எங்கே இருக்குதோ அங்கே தலைவரிச்சு தான் ஆடுது. இல்லாதவங்க கிட்ட அடி வாங்கி சாகணும்னு எழுத்து இருக்குது. அவ்வளோதான். போலீஸினுடைய நடவடிக்கை வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு காவலாளியை வந்து ஒரு விசாரணையை வந்து ஒரு ஸ்டேஷனில் இட்டு போய் விசாரிக்கலாம். மற்றபடி தனிப்பட்ட முறையில் விசாரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். ஆனால் வந்து அதுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு உயிர்ன்றது வந்து ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருள். ஆனால் காவல்துறை வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தது வந்து எதனோ அடிப்படையில் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் அது வந்து கரெக்டாக அணுகியிருந்தால் அந்த ஒரு உயிர் போயிருக்காது. ஆனால் போயிடுச்சு. அவங்க தம்பிக்கு ஏதோ வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு செயல் கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு கண் தொடர்ப்புக்காக அதை செய்கிறாங்க.